வெல்கம் டு MH மேக்ஸ் சேனல். 10ஆம் வகுப்பு செகண்ட் சாப்டர் எண்களும் தொடர்புங்களா பயிற்சி 2.5 10th சம் தான் பார்க்க போகிறோம். கொஷின் பாருங்கள். ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் 20 இருக்கைகளும் மொத்தம் 30 வரிசைகளும் உள்ளன. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2 இருக்கைகள் கூடுதலாக உள்ளன. கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. சரிங்களா? அதாவது ஒரு சினிமா தேட்டரில் முதல் வரிசையில் 20, சரிங்களா? இப்போ ஃபஸ்ட்டு வரிசையில் 20 சீட் இருக்குது. மொத்தம் 30 வரிசை. இது மாதிரி 1 2 3 4 5 6 இது மாதிரி எத்தனை இருக்குது? 30 இருக்குது. ஃபஸ்ட்டு 20 சீட்டு, இது மாதிரி 30 வரிசை. அடுத்தடுத்த ஒவ்வொரு வரிசையிலும் அதற்கு முந்தைய வரிசையை விட 2, அப்படின்னா இதை விட 2 அதிகம், அப்படின்னா இங்கே 22. இதை விட 2 அதிகம், இங்கே 24. இப்போ இதை விட 2 அதிகம் 26. இது மாதிரி 2 இது அதிகமாகிட்டே போகுது. சரிங்களா? அப்போனா கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும்? அப்போனா 30வது வரிசையில் எத்தனை சீட் இருக்கும் அப்படிங்கிறத கொஷின். சரிங்களா? பாருங்கள், எத்தனையோ அதிகமாகுது, 2 அதிகமாகுது. அப்போனா முதல் உறுப்பு நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 20. சரிங்களா? அப்புறம் எத்தனையோ அதிகமாகுது, 2 தானே அதிகமாகுது. அப்படின்னா பொது வித்தியாசம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், 2. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வரிசைகள் இருக்குது? 30 வரிசைகள் இருக்குது. ஓகேங்களா? மொத்தம் எத்தனை வரிசை, எத்தனை உறுப்புகள் இருக்குது அப்படின்னா 30. அப்படின்னா நம்ம எண் எத்தனைன்னு வச்சுக்கலாம், 30. சரிங்களா? அப்படின்னா 30வது வரிசையில், அப்படின்னா 30வது உறுப்பு என்ன அப்படிங்கிறத கண்டுபிடிச்சா நம்மளுக்கு ஆன்சர் கிடைச்சிரும். சரிங்களா? பார்க்கலாங்களா? இப்போ முதல் உறுப்பு ஏ என்னது, 20. இப்போ பொது வித்தியாசம் நம்மளுக்கு என்னன்னு தெரியும், D = 2. ஏன்னா 2 தானே அதிகமாகுது. இப்போ n எத்தனை, 30. மொத்தம் எத்தனை வரிசை இருக்காமா, 30 வரிசை. அப்படின்னா நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம், Tn = A + n - 1 × D. இப்போ எத்தனாவது, 30வது வரிசையில் எத்தனை உறுப்பு இருக்கும் அப்படிங்கிறதா கொஷின். அப்படின்னா ஏங்கிற இடத்துல 20 போடலாம். இங்கே 30 - 1 × D 2. இங்கே 20 + 30லேருந்து 1 கழிச்சோம்னா 29 × 2. 20 + 9 2 18, மீதி 1 2 2 4 1 5. இப்போ இதை கூட்டினோம்னா 78. அப்போனா 30வது வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், 78 இருக்கைகள் இருக்கும். Therefore கடைசி வரிசையில் எத்தனை இருக்கைகள் இருக்கும், 78 இருக்கைகள் இருக்கும். புரிஞ்சுதுங்களா? கொஷின் மட்டும் நல்லா புரிஞ்சு அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டோம் அப்படின்னா சம்மெல்லாம் ரொம்ப ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேங்களா? அடுத்தது 11வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் தொடர்வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளின் கூடுதல் 27 மற்றும் அவற்றின் பெருக்கல் பலன் 288 எனில் அந்த 3 உறுப்புகளை காண்க. இது அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய கொஷின் தான். இதுக்கு தனியாக ஃபார்முலா இருக்குது. என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அமைந்த அடுத்தடுத்த 3 உறுப்புகளினுடைய கூடுதல் எவ்வளவு, 27. அவற்றின் பெருக்கல் பலன், அதனால் அதை 3ஐயும் பெருக்குனா நம்மளுக்கு எவ்வளோ, 288 எனில் அந்த 3 உறுப்புகளை கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ பாருங்கள், கூட்டுத்தொடர் வரிசையின் அடுத்தடுத்த, நம்மளுக்கு இதுக்கு ஃபார்முலாவே இருக்குது. ஓகேங்களா? அடுத்தடுத்த 3 உறுப்புகள் அப்படின்னு பார்த்தீங்கன்னா A - D, A + D. இதுதான் நம்மளுக்கு ஃபார்முலா. இதனுடைய கூடுதல் 27ன்னு சொல்லிட்டாங்க. அப்படின்னா நடுவில் என்ன குறி போட்டுக்கணும், கூட்டல் குறி போட்டுக்கிறோம். சரிங்களா? அதனுடைய கூடுதல் எவ்வளவு, 27. இப்போ -Dயும் +Dயும் கேன்சல் ஆயிரும். அப்படின்னா எத்தனை ஏ இருக்குது, 3A = 27. அப்படின்னா A = 27/3. அப்படின்னா A = 27 3ஆல் வகுத்தா ஏவோட மதிப்பு எத்தனை, 9. ஓகேங்களா? அதனுடைய பெருக்கல் பலன் 288. பெருக்கல்னா பெருக்கணும். அப்படின்னா A - D × A × A + D எவ்வளவு, 288 போட்டாச்சுங்களா? இதை பெருக்கணும். இப்போ இது பார்த்தீங்கன்னா ஃபார்முலா A - B × A + B ஃபார்முலா எடுத்துக்கிறோம். A - B × A + B. அப்புறம் என்ன ஃபார்முலா, A² - B². Bங்கிற இடத்துல D இருக்குது, அவ்வளோதான். அப்புறம் எப்படி எழுதலாம், A² - D² ×
ஏ ஈக்குவல் டு 288. புரியுதுங்களா? ஏ மைனஸ் டி இன்ட்டு ஏ ப்ளஸ் பி இந்த ஃபார்முலா வச்சுட்டு பிங்கிற இடத்துல டி இருக்குது, அவ்வளோதான். அதனால் நீங்கள் டி ஸ்கொயர் போட்டுக்கிட்டீங்க. ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஏங்கிற இடத்துல 9 பிரதியிடுறோம். ஏன்னா ஏவோட மதிப்பு 9. அப்படின்னா 9 ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு 288 போட்டுறோம். ஓகேங்களா? இப்போ அடுத்தது என்ன பண்ணலாம் அப்படின்னா இந்த 9 இருக்கு இல்லையா, அதை நம்ம பெருக்கிக்கலாம். ஓகேங்களா? இந்த 9 பெருக்கணும்னா நம்மளுக்கு என்ன வரும்? 9 2 தடவை பெருக்குனா 81. 81 மைனஸ் டி ஸ்கொயர் இன்ட்டு 9 ஈக்குவல் டு 288. இந்த 9 இங்கே பெருக்கல் இருக்குது. பெருக்கல் அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும் நம்மளுக்கு. ஓகேங்களா? ஸோ அப்படின்னா நம்மளுக்கு 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு 288/9. இப்போ நம்ம 81 மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல் டு வகுக்கலாங்களா? அப்படின்னா 9 27. ஓகேங்களா? 9 27. இப்போ நம்மளுக்கு மீதி 1. 28ல் 27 போயிடுச்சுன்னா மீதி 1. இப்போ எத்தனை இருக்குது? 18. 9வது வாய்ப்பாட்டில் 18 எத்தனை தடவை நம்மளுக்கு? 2 தடவை. ஓகேங்களா? அப்படின்னா 288 9வது வகுத்தா 32. இந்த மைனஸ் டி அந்த சைட் போனால் என்ன ஆயிரும்? ப்ளஸ் டி ஸ்கொயர். இந்த 32 இந்த சைடு வந்தால் என்ன ஆயிரும்? மைனஸ் 32. இப்போ நம்ம இதை கழிக்கிறோம். 1ல் 2 போகாது, இங்கே கடை வாங்கினா இங்கே 7. ஓகேங்களா? அப்படின்னா இங்கே 11னா 11ல் 2 போயிடுச்சுன்னா 9, 7ல் 3 போயிடுச்சுன்னா 4. அப்படின்னா டி ஸ்கொயர் எத்தனை? 49. அப்படின்னா இது ஸ்கொயர் ரூட்டாக மாறிடுமா? ஸ்கொயர் ரூட் 49. அப்படின்னா என்ன போடலாம்? டி ப்ளஸ் ஆர் மைனஸ் நம்மளுக்கு 7. டி ப்ளஸ் ஆர் மைனஸ் 7. இப்போ நம்ம அந்த உறுப்பை நம்ம கண்டுபிடிக்கணும். இப்போ நம்மளுக்கு டி ப்ளஸ் 7ம் இருக்குது, மைனஸ் 7ம் இருக்குது. ஆனால் ஏவோட மதிப்பு என்ன தான்? ஒன்றே தான். அப்படின்னா ஏ 9, டி நான் ப்ளஸ் 7 எடுத்துக்கிறேன். எடுத்துட்டு எதில் பிரதியிடணும்? ஏ மைனஸ் டி ஏ ப்ளஸ் டியில் பிரதியிடணும். பாருங்கள், ஏ என்னது? 9. ஃபார்முலா மைனஸ் டி 7. இங்கே 9. அடுத்து என்ன வரும்? 9 ப்ளஸ் 7. இங்கே 9ல் 7 போயிடுச்சுன்னா 2, 9 16. அப்புறம் அந்த 3 உறுப்புகள் 2, 9 16. இப்போ டி மைனஸ் 7ம் இருக்கா? அதனால் ஏ சமம் 9, டி சமம் மைனஸ் 7. இந்த ஃபார்முலா அப்ளை பண்ணுறோம். ஏ 9, ஃபார்முலா மைனஸ் 7. அடுத்தது ஏங்கிற இடத்துல 9. அடுத்து ஏ ப்ளஸ் டி. ஏ என்னது? 9, ஃபார்முலா ப்ளஸ் டியோட மதிப்பு மைனஸ் 7. இப்போ மைனஸ் இன்ட்டு மைனஸ் என்ன ஆயிரும்? ப்ளஸ் ஆயிரும். அப்படின்னா 9 ப்ளஸ் 7. இங்கே 9 ப்ளஸ் இன்ட்டு மைனஸ் மைனஸ். அப்படின்னா 9 மைனஸ் 7. 9ஐயும் 7ஐயும் கூட்டினோம்னா நம்மளுக்கு 16. 9 9ல் 7 போயிடுச்சுன்னா 2. ஓகேங்களா? அந்த எண்கள் நம்ம என்ன கண்டுபிடிச்சிருக்கோம்? 2, 9, 16. 16, 9, 2. ஓகேங்களா? இந்த 3 நம்பரை கூட்டுனா நம்மளுக்கு 27, பெருக்குனா 288. ஓகேங்களா? அவ்வளோதான் சம்மு. இது நல்லா பார்த்துக்கோங்க, ஏன்னா அடிக்கடி 5 மார்க்கில் கேட்கக்கூடிய சம்மு. அடுத்த சம் பார்க்கலாம். 12வது சம் பாருங்கள். ஒரு கூட்டுத்தொடர் வரிசையின் 6வது மற்றும் 8வது உறுப்புகளின் விகிதம் 7:9 எனில் 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம் காண்க அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஓகேங்களா? ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் 6வது மற்றும் 8வது அந்த உறுப்புகளினுடைய விகிதம் கொடுத்துட்டாங்க. என்னது? 7:9 எனில் 9வது மற்றும் 16 உறுப்புகளின் விகிதத்தை நம்ம கண்டுபிடிக்கணும். சரிங்களா? இப்போ நம்ம கொடுத்துருக்கிற சம்மை எப்படி எழுதலாம் அப்படின்னா, 6வது உறுப்பு அப்படின்னா T6, 8வது உறுப்புனா T8. இதனுடைய விகிதம்னா பையில் போட்டுக்கலாமா? அப்படின்னா விகிதம் என்ன கொடுத்துருக்காங்க? 7/9. இதை எழுதிக்கலாம். நம்மளுக்கு இந்த உறுப்புனாலே நம்மளுக்கு என்ன ஃபார்முலா? Tn ஈக்குவல் டு a + n - 1 × d அப்படின்னு எழுதிக்கலாமா? இப்போ நீங்கள் T6 அப்படின்னா இந்த இடத்துல 6 போட்டோம்னா இங்கே 6 - 1 என்ன ஆயிரும்? 5. அப்படின்னா T6க்கு என்ன மதிப்பு போட்டுக்கலாம்? a + 5d. அதே மாதிரி 8வது உறுப்பு அப்படின்னா a + 7d அப்படின்னு போட்டுக்கலாமா? இங்கே என்னங்கிற இடத்துல 6 போடுறீங்க. அப்படின்னா 6 - 1 5. அப்படின்னா a + 5d. 8னா a + 7d. ஓகேங்களா? இது நம்ம ஈக்குவல் டு 7/9 அப்படி எழுதிடுறேன். இப்போ என்ன பண்ணுறோன்னா குறுக்கு பெருக்கல் பண்ணுறோம். இதை 9ஆல் பெருக்கிறோம், இதை 7ஆல் பெருக்கிறோம். அப்படின்னா 9 × a + 5d ஈக்குவல் டு 7 × a
ப்ளஸ் 7d பெருக்கிறேன். 9a ப்ளஸ் 9 45d ஈக்குவல் டு இதை பெருக்குனா 7a ப்ளஸ் 7 49d. ஓகேங்களா? இப்போ ஏலாம் ஒரு பக்கம் d எல்லாம் ஒரு பக்கம். இந்த 7a இன்சைடு வந்து என்ன ஆயிரும்? ப்ளஸ் வந்து மைனஸாக மாறிடும். இங்கே 49d இங்கே ப்ளஸ்ஸாக இருக்கிறது இன்சைடு வந்தால் மைனஸாக மாறிடும். இப்போ 9aல 7a போயிடுச்சுன்னா 2a, 49ல் 45 போயிடுச்சுன்னா 4d. ஓகேங்களா? இப்போ a வச்சுக்கிறோம். இந்த 2 இன்சைடு வந்து என்ன ஆயிரும்? வகுத்தலாக மாறிடும். அப்படின்னா a ஈக்குவல் டு இதை அடித்தோம் அப்படின்னா 2 2 2 2 4. அப்படின்னா ஏவோட மதிப்பு என்னது? 2d. ஏவோட மதிப்பு என்னது? 2d. ஓகேங்களா? இப்போ நம்மளுக்கு கொஷினில் வந்து என்ன கேட்டிருக்காங்கன்னா 9 மற்றும் 13வது உறுப்புகளின் விகிதம். அப்படின்னா T9/T13 இதை தான் நம்ம கண்டுபிடிக்கணும். ஓகேங்களா? 9வது உறுப்பும் 13வது உறுப்பினுடைய விகிதம். அப்படின்னா T9னா எப்படி எழுதலாம்? a ப்ளஸ் 8d அப்படின்னு எழுதலாம். 13னா a ப்ளஸ் 12d அப்படின்னு எழுதிக்கலாம். ஓகேங்களா? இப்போ a நம்மளுக்கு என்னென்னு தெரியும்? 2d. அப்படின்னா 2d ப்ளஸ் 8d. அப்படின்னா இங்கே ஏங்கிற இடத்துல என்ன போட்டுக்கலாம்? 2d ப்ளஸ் 12d. அப்படின்னா இதை கூட்டினோம்னா எத்தனை? 10d பை 2ஐயும் 12ஐயும் கூட்டணும்னா நம்மளுக்கு 14d. இப்போ இந்த dயும் d என்ன பண்ணிடுறோம்? கேன்சல் பண்ணிடுறோம். இப்போ இதை வகுத்தோம்னா 2ஆல் வகுத்தோம்னா 5, இதை 2ஆல் வகுத்தோம்னா 7. மேலேயும் கீழேயும் ஒரே நம்பரால் தான் வகுக்கணும். அப்படின்னா இப்போ பாருங்கள் 5/7. அப்படின்னா T9/T13ஓட மதிப்பு என்னது? 5/7. நம்ம விகிதத்தில் கேட்டிருக்கிறாங்க, அதனால் நீங்கள் விகிதத்தில் எழுதி காமிக்கலாம். ஓகேங்களா? அப்படின்னா T9/T13 ஈக்குவல் டு 5/7. புரியுதுங்களா? அவ்வளோதான் ஆன்சர். ஒன்றுமே இல்லை, ரொம்ப ஈஸியான சம்மு. இந்த ஃபார்முலா எழுதிக்கிறோம். 6னா இங்கே 5, 8னா 7 போட்டுக்கிறோம். அப்புறம் குறுக்கு பெருக்கல் பண்ணிவிட்டு ஏவோட மதிப்பு, அப்புறம் T9/T13 இந்த ஃபார்முலா போட்டு ஏவோட மதிப்பு பிரதியிட்டு போடுறோம். வேறு எதுவுமே கிடையாதுங்க. ரொம்ப ரொம்ப ஈஸியான சம்மு. ஓகேங்களா? இந்த சம்மோட இந்த வீடியோ முடிக்கிறேன். அடுத்தடுத்த சம் பார்க்கணும், சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.